போலீஸ் அதிகாரிகளுக்கு எதிராக சட்ட நடவடிக்கை எடுக்க முடிவு. மலையாள நடிகை பாலியல் வன்கொடுமை வழக்கிலிருந்து விடுதலை செய்யப்பட்ட பின் நடிகர் திலீப் பேட்டி. எடப்பாடி தலைமையில் சென்னை வானகரத்தில் உள்ள தனியார் மண்டபத்தில் அதிமுக பொதுக்குழு செயற்குழு கூட்டம் தொடங்கியது. பொதுக்குழு உறுப்பினர்கள் 3000 பேர் மற்றும் சிறப்பு அழைப்பாளர்கள் உட்பட 5000 பேர் பங்கேற்பு. இரண்டாயிரத்து 26 சட்டமன்ற தேர்தலில் எடப்பாடி பழனிசாமியை முதல்வராக்குவது என தீர்மானம். கூட்டணிக்கான கட்சிகளை முடிவு செய்யவும் எடப்பாடிக்கு அதிகாரம் அளித்து அதிமுக செயற்குழு பொதுக்குழு கூட்டத்தில் முடிவு. ஓபிஎஸ் ஆதரவாளரும் சட்டமன்ற உறுப்பினருமான வைத்திலிங்கம் தாவேகாவில் இணைய உள்ளதாக தகவல். மேலும் சில அதிமுக மூத்த தலைவர்கள் செல்ல இருப்பதாகவும் தகவல். இருபதாம் நூற்றாண்டின் கூர்மையான சிந்தனை கொண்டவராகவும் மதிப்புகளை உருவாக்குவதில் மனிதர்களின் கண்ணியத்தை காப்பாற்றுவதிலும் உறுதி பூண்டிருந்தவர் ராஜாஜி. ராஜாஜியின் 147வது பிறந்த நாளில் அவர் செய்த தியாகங்களை நம் நாடு எப்போதும் நன்றியுடன் நினைவு கூறும் என பிரதமர் மோடி புகழாரம்.